மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிரசங்கத்தின் தலைப்பு, உங்கள் முழு இருதயத்தையும் கர்த்தருக்கு கொடுங்கள். முழு இருதயம். மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகிய 3 பகுதிகளை உள்ளடக்கியவன். கர்த்தர் மனிதனை அப்படித்தான் சிருஷ்டித்தார். சரீரத்திற்கு விளக்கம் தேவையில்லை. கண்ணால் பார்த்தா சரீரம் தெரிகிறது, தொடலாம், உணரலாம். ஆனால் இந்த ஆவி, ஆத்துமா அது எங்கே இருக்கிறது? உடலுக்குள்ளே இருக்கிறது. நாம் தேவனுடைய ஆலயம். தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். நம்முடைய இருதயத்திற்குள்ளே வந்து அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த ஆவி, ஆத்துமா இரண்டும் 2 வெவ்வேறு பகுதிகள். ஆனால் இரண்டும் எப்போதும் இணைந்தே வேலை செய்கிறது. இரண்டையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. இரண்டும் மனிதனுக்கு தேவை. கர்த்தர் இந்த இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார். அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே நாம் வைக்கிறோம். ஒரு மனிதன் மரிக்கும்போது சரீரம் பிரயோஜனமற்றதாக போய்விடுகிறது. ஆனால் இவனுக்குள்ளே இருந்து வெளியே போன ஆவி, ஆத்துமா இது இரண்டும் தேவனிடத்தில் போகிறது. தேவன்தான் அதை கொடுத்தார். இந்த பூமியிலே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட மனிதர்களாயிருந்தால் இந்த ஆவி, ஆத்மா பரலோகத்திலே போய் தேவனுடைய வீட்டிலே அங்கே வாசம் பண்ணும். இயேசு வேண்டாம் என்று நிராகரித்து விட்டால் பிறகு ஆவி, ஆத்மா நரகத்திற்கு போய்விடும். இந்த ஆவி, ஆத்மா இருக்கும் வரைதான் சரீரத்திற்கு மேன்மை, மகிமை. ஆவி, ஆத்மா இல்லாத பட்சத்திலே சரீரத்தை வீட்டிலே வைக்க முடியாது. அதை மண்ணிலே புதைத்து விடுகிறோம். ஆனால் மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகிய 3ஐயும் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். 3ம் இருந்தால்தான் மனிதன். அப்போதுதான் அவன் ஒரு குடும்பத்தில் இருக்க முடியும், ஒரு சமுதாயத்தில், ஒரு தேசத்தில் வாழ முடியும், ஏதாவது நல்ல காரியங்களை செய்ய முடியும். 3ம் முக்கியம். நீங்கள் உங்கள் சரீரத்தை உதாசீனப்படுத்த முடியாது. இந்த சரீரத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து போடுவார் என்று வசனம் சொல்கிறது. அதாவது அவன் கெட்டு போவதற்கு விட்டு விடுவார். அதனால் சரீரத்தை கவனிக்க வேண்டும். அதுக்கு வேண்டிய சரியான உணவு, சரியான எக்ஸசைஸ், அதற்கு வேண்டிய பாதுகாப்பு எல்லாம் கொடுக்க வேண்டும். ஆவி உள்ளே இருக்கிறது, அது மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆவிதான் மறுபடி பிறக்க முடியும், சரீரம் மறுபடி பிறக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவிடம் வந்து ஒருவன் கேட்கிறான், முதிர் வயதாக இருக்கும்போது நான் மீண்டும் என் தாயின் கற்பத்திலே போய் பிறக்க முடியுமா? எனக்கு பிறக்க ஆசையாக இருக்குது, புது வாழ்க்கை வேணும், ஒழுங்காக யோக்கியமாக இனிமேல் வாழணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் மறுபடியும் பிறக்கணும், ஆனால் எப்படி எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே போய் பிறக்க முடியும்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய ஆவியிலே மறுபடியும் பிறக்க வேண்டும். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாய் இருக்கும். இயேசு தான் சொல்கிறார், மறுபடியும் பிறக்க வேண்டும் ஆவி. இந்த ஆத்துமா ஆவியோடு இணைந்திருக்கிறது. அது எல்லாவற்றையும் யோசித்து, வாசித்து, புரிந்து கொண்டு, மனதிலே வைத்து, அப்போதைக்கு அப்போது காரியங்களை ஞாபகப்படுத்தி இந்த ஆவி மனிதனை, சரீர மனிதனை வழி நடத்துகிறது.
ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகிய மூன்றுமே மிக மிக முக்கியமானவை. மூன்றையும் பாதுகாப்பது மனிதர்களாகிய நம்முடைய கடமை. இந்த தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடு, உண்மையோடு, வார்த்தையோடும் முழு இருதயத்தோடும் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவனை புறக்கண்களால் காண முடியாது. எவ்வளோ பெரிய கண்ணாடி போட்டு பார்த்தாலும் கடவுள் அந்த கண்களால் காண முடியாது. ஏனென்றால் அவர் ஆவியாயிருக்கிறார். அவரை நம்முடைய ஆவியினால் உணர முடியும். ஆவி பேச முடியும். அதனால் ஆவி பேசுமா அப்படின்னு கேட்டால் எஸ், பேசும். மந்திரவாதம் செய்கிறவர்கள், பில்லி சூனியம் செய்கிறவர்கள், மற்ற குடும்பங்களை கெடுப்பதற்கான காரியங்களை செய்கிறவர்கள் பிசாசின் ஆவியோடு பேசுகிறார்கள். அதுக்கு பெரிய ப்ரொசீஜர்லாம் வச்சுருக்காங்க. பல வருடங்களுக்கு முன்பாக ஒருத்தர் வந்து எங்ககிட்ட பேசினார் இந்த பில்லி சூனியம் செய்கிறத பற்றியெல்லாம். அவர் புக்கு கொண்டு வந்தார். 1800களில் பிரிண்ட் பண்ண புக்கு. அந்த புஸ்தகத்தில் எப்படி பில்லி சூனியம் செய்கிறதுன்னு ப்ரொசீஜர் எழுதி வச்சுருக்கான் பாருங்க ஒருத்தன். அதை பிரிண்ட் பண்ணி வேற புஸ்தகமாக விற்றுருக்கான். எப்படி குடும்பத்தை நாசப்படுத்துவது, எப்படி ஒரு பெண்ணை வசியம் பண்ணுவது, எப்படி பிறருடைய சொத்துக்களை அபகரிப்பது. ஆனால் இதுக்கெல்லாம் புக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒருத்தன் எழுதியிருக்கான், பிரிண்ட் ஆகிருக்கு, விற்றுருக்காங்க. நீங்கள் லேசாக நினைக்கக்கூடாது இந்த உலகத்தை பற்றி. எல்லா விதமான மனிதர்களும் இருக்கிறார்கள், எல்லா விதமான வேலைகளையும் செய்கிறார்கள். ஆனால் நாம் நம் முழு இருதயத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். முழு இருதயத்தோடு அவரிலே அன்பு கூற வேண்டும். அவர் நம்முடைய இருதயத்திலே, ஆவியிலே பேசுகிறார். இந்த ஆவி, ஆத்மா, இதுக்கெல்லாம் பல வார்த்தைகளை வேதாகமம் சொல்லுகிறது. ஆவி, ஆத்மா, உள்மனம், ஆழ்மனம், உள்ளான மனிதன், மனசாட்சி, அது இதுன்னு பற்பல வார்த்தைகளை சொல்லி வேதம் நம்முடைய ஆவி, ஆத்மாவை வர்ணிக்கிறது. நாம் அதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கும்போது அது புரியலை என்று யாருமே சொன்னதில்லை. ஏனென்றால் உள்ளே இருக்கிற ஆவியானவர் அதை புரிய வைக்கிறார். இந்த நீதிமொழிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை, உன் ஆவியை, உன் உள்ளான மனதை, உன் ஆத்துமாவை, உன்னை நீ காத்துக்கொள். ஆண்டவரே, என்னை எப்படியாவது காத்துக்கங்க, என்னை பத்திரமா பார்த்துக்கங்க, என் இருதயத்தை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கங்க. அதெல்லாம் ஜெபம் பண்ணால் பண்ணிக்கங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ காத்துக்கோ, உன் இருதயத்தை நீ காத்துக்கொள், எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஏனென்றால் எல்லா தீமைகளையும் செய்கிற ஒரு பிசாசு இருக்கிறான். அவன் இன்னும் ரிட்டையர்ட் ஆகலை. அவன் இன்னும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். நிறைய பேரை விழுங்கிட்டான். ஆனால் இப்போது யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிறான். அதனால் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். எப்படி நம்ம வீட்டில் இரவு நேரத்தில் படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கதவும் பூட்டி இருக்கா? செக் பண்ணுறீங்களா இல்லையா? ஆமாம். மேல் தாப்பா போட்டியா, கீழ்த்தாப்பாவை போட்டியா, குறுக்க போடுவோமே அழிதண்டா, அதை போட்டையா, பூட்டுனியா, சாவியை எங்கே வச்ச? எத்தனை கேட்குறோம். ரூமை பூட்டினையா, வெளியே ரூமை பூட்டினையா, வெளி கதவை பூட்டினையா, கேட்டை பூட்டினையா?
எவ்வளோ பாதுகாக்கிறோம். அதே போல் இந்த இருதயம் எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும். எல்லா தாப்பாவையும் போட்டு பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். இது ஒரு ப்ரெஷியஸ் கிஃப்ட் ஃப்ரம் காட். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற பெரிய பொக்கிஷம் நம்முடைய இருதயம். அங்கதான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அதை நாம் எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்? அதிலிடத்திலிருந்துதான் ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று என்றால் பொங்கி 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 அங்கே கர்த்தருடைய அபிஷேகம் பொங்கி வந்து நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறது. நமக்கு வேண்டிய சந்தோஷம், சமாதானம், உற்சாகம், நம்பிக்கை, பொருளாதாரம், படிப்பு, ஞான அறிவு எல்லாம் அந்த ஊற்றிலிருந்து தான் புறப்பட வேண்டும். வெளியே இருந்ததெல்லாம் வராது, உள்ளத்திலிருந்து தான் வரும். கர்த்தர் தான் அந்த ஊற்றை திறந்து விடுகிறார். பொங்கி பொங்கி வரும். நானும் உங்கள் பாஸ்டரும் இஸ்ரேலுக்கு ஒரு டூர் போயிருந்தோம். அங்கே எங்களை கொண்டு போய் யோர்தான் நதி ஆரம்பிக்கிற ஒரு இடம் வந்து பாருங்கள் என்று கூட்டிக் கொண்டு போனார்கள். அங்கே போனால் பிளெயின் கிரவுண்டு, அப்படி ஒரு தட்டையாக ஒரு சாதாரண இடம். அதை எட்டி பாருங்க. நாங்கள் எட்டி பார்த்தாக்க உள்ள மண்ணில் இருந்துங்க வெள்ளை விளையர்னு நொங்கு நுரையுமா அப்படியே தண்ணீர் பொங்கி 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 வருது. வந்து அது புறப்பட்டு ஓடுற இடத்துல அப்படியே போய் பார்த்தா ஒரு சின்ன ஓடை மாதிரி போகுது. நுர நுறையா வெள்ளை வெள்ளையா போகுது. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. அது புறப்பட்டு அப்படியே போய் பெரிய நதியாக மாறிவிடுகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கேருந்து சின்ன இப்படி ஊற்று, ஜீவ ஊற்று புறப்படும். அது புறப்பட்டு 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 போய் ஓடி 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 போய் பெரிய நதியாகி உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும். அதனால் எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அந்த ஊற்றில் இருந்து உங்களுக்கு வேண்டிய சகல நன்மையும் கிடைக்கும். கர்த்தர் எப்பயும் முழு இருதயத்தை நம்மிடத்தில் கேட்கிறவர். பாதி இருதயம்லாம் கொடுத்தீங்கன்னா அவர் வாங்க மாட்டார். யாருக்கு பாதி இருதயம் வேணும்? எந்த மனைவியாவது கணவன் பாதி இருதயத்தை கொடுத்தா வாங்குவாளா? வாங்கவே மாட்டா. அந்த முழு இருதயமும் கொடு எனக்கு, நான் தான் அங்கே ராணி, நான் மட்டும்தான் அங்கே உட்காரணும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? எல்லாரும் சொல்லுங்க. அமைதியாக இருக்கிறீங்க. சொல்லுவோம். எவ்வளோ சத்தமாக பாட்டியம்மா சொல்கிறாங்க பாருங்க. முழு இருதயம் கர்த்தர் அவருக்கு கேட்கிறார். வாசிக்கலாம். உபாகமம் 26:16. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கட்டளைகளின் படியும் நியாயங்களின் படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவீர்கள். காத்து நடவாய், நடந்துக்கோ. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவருடைய கட்டளைகளை, அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிரமாணங்களை நீங்கள் காத்து கொள்ளும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தைகள், அவருடைய கட்டளைகள், அவருடைய வார்த்தைகள் வைக்கிற இடம் உங்களுடைய இருதயம், முழு இருதயம். இருதயம் முழுவதையும் வார்த்தை நிரப்பியிருக்க வேண்டும். பல வருடங்களுக்கு முன்பாக வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் யுத்தம் நடந்தது. வடகொரியா ஜப்பான் நாட்டோடு சேர்ந்து கொண்டது. அவர்களுக்கு உதவி செய்தார்கள். தென்கொரியாவுக்கு அமெரிக்க தேசம் உதவி செய்தது. பெரிய யுத்தம். ஜனங்களை பிடித்து கொண்டு போய் அங்கங்கே நிறுத்தி சுட்டு தள்ளி விடுவார்கள் வடகொரியர்கள்.
அப்போ ஒரு ஊருக்கு வந்தாங்க. அந்த ஊரில் இருக்கிற வாலிபர்கள் முடிந்தவர்கள் எல்லாரும் ஓடி போய் விட்டார்கள். ஆனால் அந்த ஊரில் ஒரு பெரிய வீட்டில் ஒரு வயதான அம்மா இருந்தாங்க. அவங்க அங்கே இருக்கிற பார்லிமெண்ட் மெம்பர், வெரி பவர்ஃபுல் லேடி. ஆனால் அவங்களுக்கு ஓட முடியாது, வயதாகி விட்டது. அவங்க பார்த்துருக்காங்க, நல்ல ட்ரெஸ்ஸு ஜுவல்லரி எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அங்கே அந்த வேலைக்காரி போடுற ஒரு ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே அந்த வீடை சுத்தம் பண்ணுற குச்சியை எடுத்து அப்படியே ஒரு மூலையிலிருந்து அப்படி சுத்தம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. உடனே உள்ளே வந்த ஒருத்தன் அந்த அம்மாவை பிடிச்சி இழுத்துட்டு வெளியில் போயிருக்கான். யாருமே வீட்டில் இல்லை, இந்த வேலைக்காரி மட்டும்தான் இருக்கா. அப்போ அந்த கேப்டன் பார்த்துருக்கான், அந்த வேலைக்காரியை என் பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்த உடனே கையை காட்டு அப்படின்னு கையை பார்த்தா கையை பஞ்சு மாதிரி வெள்ளை வெள்ளையன்னு இருக்கு. உடனே ஓங்கி ஒரு அடி இந்த அம்மாவை கொடுத்து, எங்களை ஏமாத்துறியா? உன் கையை பார்த்தா தெரியல நீ எஜமானின்னு, நீ வேலைக்காரியே கிடையாது, ஏமாத்துற. ஒரு சோல்ஜரை பிடிச்சாங்க. இந்த அம்மாவை அவன்கிட்ட கொடுத்து மலைக்கு கூட்டிகிட்டு போ, கொண்டு போய் குழியை தோண்டி நிற்க வச்சு சுட்டு தள்ளிட்டு வான்னு சொல்லி அனுப்பிட்டான். அதே போல் அந்த பையன் சோல்ஜர் இதை பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்கான். அப்படியே நடந்துட்டு போகிறப்ப இது பாட்டு பாடித்தான். What a friend we have in Jesus, all our sins and griefs to bear. இயேசுவை போல நல்ல ஃப்ரெண்டு இருக்காரா? என்னுடைய பாவத்தை என்னுடைய துக்கத்தை சுமந்து தீர்த்தவர் அப்படின்னு பாடித்தான். உடனே ஆண்டவர் கேட்டாராம், இந்த பார், நிஜமாவே நான் உன் ஃப்ரெண்டா? பாடுறியே, நான் உள்ளே இருக்கனா? உன் இருதயத்தில் எனக்கு இடம் இருக்கா? உடனே இதுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. நடந்துக்கிட்டே அழுதுகிட்டே, இப்போ நான் என் முழு இருதயத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் உங்களை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கிறேன், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, என் பாவத்தையெல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே நடந்துச்சான். கர்த்தர் ஒரு பெரிய சந்தோஷத்தை இந்த அம்மா கொடுத்தாராம். போய் மலை அடிவாரத்தில் சேர்ந்தாச்சு. அந்த பையன் வேகமாக நடன்னு சொல்லி இழுத்துட்டே போயிருக்கான். அப்புறம் ஒரு குழியை தோண்டியிருக்கான். குழியில் அந்த அம்மாவை இறக்கிட்டு, சரி உன் கடைசி ஆசை என்ன சொல்லு அப்படின்னு கேட்டானா. இந்த அம்மா சொன்னாங்களாம், கடைசியாக எனக்கு உனக்காக ஜெபம் பண்ணணும், பக்கத்தில் வா, உன் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிச்சான். இது என்னடா இந்த கிழவியை கூட்டிகிட்டு வந்தாலும் வந்தோம், இது இந்த கொடுமைப்படுத்துதேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போயிருக்கான். பக்கத்தில் போனோன்னே தலை மேலே கையை வச்சுச்சான். கை வச்சு ஜெபம் பண்ணிச்சான். ஆண்டவரே, அருமையான பையன், வாலிப பையன், அவனுக்கு உங்களை பற்றி தெரியலை, எப்படியாவது இவனுக்கு புரிய வைங்க ஆண்டவரே, இவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கண்ணீரோடு ஜெபம் பண்ணிச்சான். ஜெபம் பண்ணப்ப கர்த்தர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்தார். என்ன பண்ணார்? காட்சியை மாற்றிட்டார். இந்த அம்மா மறைஞ்சு போயிட்டாங்க. அந்த பையனுடைய அம்மாவை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்திட்டார். இப்போ பையன் கண்ணை திறந்து பார்க்குறான், தன்னுடைய சொந்த அம்மா அங்கே நின்று அழுதுகிட்டு இருக்கு, ஜெபம் பண்ணுது. அதை பார்த்த உடனே பையன், ஐயோ எங்கள் அம்மா எத்தனை தடவை என்னை ரட்சிக்கப்பட சொல்லியிருக்காங்க, இருதயத்தை கடவுள் கொடுக்க சொல்லியிருக்காங்க, நான் செய்யலையே அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கண்ணை திறந்து பார்க்க தான் பையன் இப்போ அழுதுகிட்டு இருக்கானாம். என்னப்பா அழுகிறேன்னு கேட்ட உடனே என்ன நடந்ததுன்றதை சொல்லிட்டு பையன் சொல்லியிருக்கான், எங்கள் அம்மாவை என்னால் சுட்டு கொல்ல முடியாது, ஏறி வா மேலேன்னு தூக்கி விட்டு ஓடி போயிரு, அந்த மலைக்கு போயிரு, மலையில் ஓடி போய் எப்படியாவது தப்பிச்சுக்க, ஒரு குண்டு சத்தம் கேட்கும், அதோட உன்னுடைய கதை முடிஞ்சு போச்சு, ஞாபகத்தில் வச்சுக்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஓடினோடனே வானத்தை நோக்கி துப்பாக்கியில் ஒரு சூடு சுட்டுட்டு குழியை மூடிட்டு போயிட்டானான். பல வருடங்களுக்கு பின்பாக அந்த அம்மா இதை ஒரு சாட்சியாக சொல்லியிருக்காங்க. யாங்கிச்சோ அவருடைய புஸ்தகத்தில் அதை எழுதி வச்சிருக்கார். எந்த நேரத்திலும் இருதயத்தை கர்த்தர் தட்டி கொண்டு தான் இருக்கிறார். உன் வாசற்படியிலே இருந்து உன்னுடைய கதவை தட்டுகிறேன். நம்ம வீட்டு வாசப்படியிலே வந்து தட்டுறாரு? நோ, உங்கள் இருதய வாசல் படி. இருதயம்தான் அவர் உள்ள வர்ற இடம், இருதயம்தான் அவர் தங்குற இடம். அந்த இருதயத்தை தட்டிக்கிட்டே இருக்காரு. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, கதவு தர, நான் உள்ள வர்றேன், என்னை உள்ள விடு, உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டுகிறேன், நீ நன்றாக இருப்பாய்,
உனக்கு நல்ல எதிர்காலம் உண்டு, உனக்கு என்ன வேணாலும் நான் தருவேன், நான் சர்வ வல்லவர், என்னால் முடியாதது ஒன்றுமில்லை. அவர் சொல்கிறாரு, அவர் கதவை தட்டுறாரு. நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்தா வருவார், அவர்கிட்ட என்ன கேட்டாலும் தருவார். என்ன கேட்டாலும் தருவாரா? ஆமாம், நியாயமான உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய வல்லமையான ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் சர்வ சிருஷ்டிகர். சுகத்தை கேட்டால் சுகத்தை கொடுப்பார். பொல்லாத மனிதர்கள் கூட தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தன்னிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையை கேட்டால் அவர் ஒரு நாளும் தீமையை கொடுக்க மாட்டார். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டார். மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டார். முட்டையை கேட்டால் தேளை கொடுக்க மாட்டார். அவர் நல்லவர். அவர் சொல்றார், வா போதும், இவ்வளோ வருஷம் அலைந்து திரிந்து நீ தோற்று போனது போதும், வா என்கிட்ட வா, கேளுங்கள் தருவேன். கர்த்தர் சொல்றாரு. ஆனால் நம்முடைய முழு இருதயமும் அவரிடத்தில் இருக்க வேண்டும். பாதி இருதயத்தை ஏற்றுக்கவே மாட்டார், முழு இருதயத்தை அவர் கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு விட்டார்கள். அநேக தடவை அவர்கள் அப்படி செய்வார்கள். எங்காவது அடிமையாக புறப்பட்டு போவார்கள். பிறகு போன இடத்தில் மனம் திரும்புவார்கள். மனம் திரும்பி அழுவார்கள். அப்போது கர்த்தர் யாரையாவது அனுப்பி அவர்களை திரும்பவும் தங்கள் தேசத்திற்கு கொண்டு வருவார். இது இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்தவரை வாடிக்கையான விஷயம். இப்படி நடக்கும் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அவர் சொல்லிக் கொடுக்கிறார் அவங்களுக்கு. உபாகமம் 30வது அதிகாரத்திலே 2 மற்றும் 3ஆம் வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் தேவன் உன் சிறையிருப்பை திருப்புவார், சிதறடிக்கப்பட்ட எல்லா தேசத்திலும் இருந்து உன்னை திரும்ப சேர்ப்பார், உங்கள் இருதயங்களை அவரே விருத்த சேதனம் பண்ணிவிடுவார், உனக்கு நன்மை உண்டாக உன்மேல் அவர் சந்தோஷமாய் இருப்பார் என்று இந்த 30வது அதிகாரத்தில் 2லிருந்து 10 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். முழு இருதயத்தோடு திரும்ப வேண்டும். கர்த்தரை விட்டு தூரம் போயாச்சா? 2 மனமா இருக்குதா? 2 மனதோடு குந்து நடக்கிறீர்களா? போலாமா வேண்டாமா? கர்த்தர்கிட்ட சர்ச்சுக்கு போலாமா வேண்டாமா? பைபிளை வாசிக்கலாமா இல்லை நாளைக்கு சேர்த்து வாசித்துக்கலாமா? அந்நிய பாஷை கொஞ்ச நேரம் பேசலாமா அல்லது செல்ஃபோனை நோண்டலாமா? என்ன பண்ணலாம்? இந்த மனசு அப்படி இப்படி பாலம் மாதிரி பேசுது பாருங்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, முழு இருதயத்தை எனக்கு கொடு, முழு ஆத்மாவை என்கிட்ட கொடு, என்ற கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வை. நான் உன்னை ப்ராஸ்பர் பண்ணுறேன், நான் உன்னை செழிப்பாக்குகிறேன், உன்னை எல்லா தேவைகளை காட்டிலும் நான் பெரியவர், நான் எல்ஷடாய் தேவன், ஒரு தாயை போன்ற மார்புகளை உடையவன், உனக்கு எல்லாம் என் இடத்திலிருந்து கிடைக்கும், ஜீவ ஊற்று புறப்படும், அதிலே எல்லாம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, கொடு, முழு இருதயத்தை எனக்கு கொடு. செல்போன் பார்க்கலாமா? பார்க்கலாமா? தப்பா பார்க்கக்கூடாதா? பார்க்கலாம். ஆனால் என்ன பார்க்கணும், எவ்வளோ நேரம் பார்க்கணுன்றதை நம்ம தீர்மானிக்கணும். செல்ஃபோன் ஒரு பெரிய உலகம், எத்தனையோ நல்ல காரியங்களை அங்கே உள்ளடக்கி இருக்கிறது. படிக்கலாம், கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதிலேயே வாழ்க்கை மூழ்கி போய்விடக்கூடாது. பிள்ளை பக்கத்தில் இருந்து, அம்மா இது என்ன, அந்த கணக்கு எப்படி போட, இந்த சும்மாரு, அம்மாவை தொந்தரவு பண்ணாத, அம்மா ஃபோன் பார்க்குறேன். ஒரு நாள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு ஒரு தோழியை அழைத்து கொண்டு போனேன். ஒரு சின்ன குடும்பம் வந்தது. ஒரு அப்பா, அம்மா, 2 பிள்ளைங்க. பிள்ளைங்கனாக்கா ஒரு 8-9 வகுப்பு படிக்கிற பிள்ளைகள், 2 பிள்ளைகள். அங்கே பக்கத்து டேபிளில் உட்காந்தாங்க.
அப்பா ஒரு ஃபோனை வந்த உடனே கையில் எடுத்தார். அம்மா ஹேண்ட்பேக்கை திறந்து அவங்க ஒரு ஃபோன் எடுத்தாங்க. 2 பேரும் உட்காந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும். இந்த பிள்ளை 2 அப்பாவை பார்க்குது, அம்மாவை பார்க்குது, ஒன்றை பார்க்குது, எல்லாத்தையும் பார்க்குது. நான் அதை வேடிக்கை பார்த்தோன்னா அது என்னையும் வேடிக்கை பார்த்துச்சு. உடனே நான் சிரித்தேன். அந்த பிள்ளைங்க தலையை கீழே போட்டுக்கிடுச்சு. எனக்கு எந்திரிச்சு போய் அந்த ஃபோன் 2ஐயும் பிடுங்கலாமான்னு தோணுது. என்ன சொல்ல, வெளியே கூப்பிட்டு போயிருக்கோம் பிள்ளைகளை, சாப்பாடு கொடுக்க போகிறோம், சந்தோஷமாக 2 வார்த்தை பேசலாம்ல. இன்றைக்கி என்னப்பா ஸ்கூலில் நடந்துச்சு, கிளாஸில் என்ன நடந்துச்சு, பிள்ளைக்கு என்ன வேணும் பேசலாம்ல. 2 ஃபோன். அப்புறம் அந்த ஒரு சர்வர் வந்தார். வந்த உடனே அவர்கிட்ட அப்பா ஆர்டர் பண்ணுறாரு 4 தோசை. அவ்வளோதான், முடிச்சிட்டாரு. பிள்ளைகிட்ட கேட்கக்கூட இல்லைங்க, என்னப்பா வேணும் உங்களுக்கு சாப்பிட. பிள்ளை ஒரு வேளை பூரி கேட்டிருக்கலாம், பரோட்டா கேட்டிருக்கலாம். பிள்ளைக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுக்கலாம்ல. 4 தோசை அப்படின்ட்டு அப்புறம் அதில் தான் சீரியஸாக இருக்கார். வெரி பேட். கர்த்தருடைய பிள்ளைகள் மூழ்கி போயிடாதீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, முழு இருதயம் எனக்கு வேண்டும், முழு ஆத்மா எனக்கு வேண்டும். நீங்கள் அப்படி செவி கொடுத்தால், முழு இருதயத்தோடு நீங்கள் செவி கொடுத்தால் கர்த்தர் என்ன செய்வாராம், நீங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற எந்த இடத்திலும் இருந்து, பாவம் என்கிற சிறைக்கு போய்விட்டீர்களா, அவநம்பிக்கை என்ற சிறைக்கு போய்விட்டீர்களா, கடன் என்ற சிறைக்குள்ளே போய் கிடக்கிறீர்களா, உங்களை பிசாசு இழுத்து கட்டி வச்சு உங்களை வாழ்க்கையிலே முன்னேற விடாமல் ஏதோதோ செய்கிறானா, கர்த்தர் சொல்றாரு, நீ முழு இருதயத்தோடு, நீ முழு ஆத்மாவோடு என்னிடத்திலே மனம் திரும்பினால் உன்னை சிறையிருப்பிலிருந்து உன்னை நான் திருப்பி கொண்டு வருவேன். உன்னை இருதயத்தை நான் விருத்த சேதனம் பண்ணுவேன். விருத்த சேதனம் நமக்கு தெரியும். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை தன்னுடைய கையிலே எடுத்து அவருடைய வார்த்தை என்கிற கத்தியை எடுத்து அதிலே வெட்ட வேண்டிய பகுதியை வெட்டினால் உள்ளே இருக்கிற எல்லா அசுத்தமும் கொட்டிவிடும், கீழே எல்லா பாவமும் வெளியே வந்துவிடும், எல்லா சோர்வும், எல்லா தோல்வியின் எண்ணங்களும், எல்லா பயங்களும், எல்லா குழப்பங்களும் கர்த்தர் உங்கள் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணும்போது வெளியே வந்துவிடும். இயேசுநாதர் சொல்றாரு, இருதயத்தில் கொழுப்பு மூடி இருக்கு. உடனே நீங்க இந்த ஃபேட்டை நினைக்க கூடாது. உள்ளே கர்த்தருடைய வார்த்தை போக முடியாத படிக்கு பிசாசு ஒரு கெட்டியான உரையை போட்டு உங்கள் இருதயத்தை மூடி வைத்திருக்கிறான். அதை கர்த்தர் மட்டும்தான் விருத்த சேதனம் பண்ண முடியும். ஆண்டவர் சொல்றாரு, வா உன் இருதயத்தை என்கிட்ட கொடு, நான் அதை நுனித்தோலை, இருதயத்தின் நுனித்தோலை நான் விருத்த சேதனம் பண்ணி விடுகிறேன். உள்ள இருக்க எல்லாத்தையும் எம்டி பண்ணிட்டு அங்கே என்னுடைய வார்த்தையை வைக்கிறேன். நான் வந்து குடியிருக்கிறேன். என்னோடு நீ இருக்கும்போது உனக்கு எல்லாம் சரியாகும். அல்லேலூயா. யோசுவா புத்தகத்தில் 22:5 நமக்கு தெரியும், மோசே 40 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினான். அவர்கள் கானானுக்கு வரப்போகிறார்கள். அந்த யோர்தான் நதி கரையிலே வந்திருக்கிறார்கள். அந்த பகுதி நல்ல நீர்வளம் பொழிந்து நிறைந்தது, நல்ல தாவரங்கள் வளரக்கூடியது. அதை பார்த்த உடனே ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், மனாசேயின் பாதி கோத்திரம் அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் இங்கேயே குடியிருக்கிறோம், இந்த பகுதியை எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் இங்கே வாசம் பண்ணுறோம், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர்கள் கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, ஓகே கொடுத்துரு. இந்த காத், ரூபன், மனாசேயின் பாதி கோத்திரம், அப்போ 2.5 கோத்திரம் இந்த யோர்தானுக்கு இக்கரையில் இருக்கட்டும், மீதமுள்ள மற்றவர்கள் எல்லாம் யோர்தானை கடந்து போய் தேசத்தை சுதந்தரிக்கட்டும் என்று சொல்லிவிட்டார். அப்போ யோசுவா சொல்கிறான், மோசே சொல்கிறான், பாருங்க, இந்த பாருங்க, உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, நீங்கள் இந்த ஊரில் குடியேறியாச்சு, உங்கள் பிள்ளை குட்டிக, உங்கள் ஆடு மாடுக எல்லாம் பத்திரமா இருக்கு, இதுதான் சாக்குன்னு இங்கே இருந்துக்க கூடாது. உங்கள் சகோதரருக்கு முன்பாக நீங்கள் நடக்க வேண்டும், நீங்கள் போய் யுத்தம் பண்ண வேண்டும், தேசத்தை பிடிக்க வேண்டும், மீதமுள்ள அந்த 9.5 கோத்திரத்துக்கும் அந்த தேசத்தை பங்கிட வேண்டும்,
அந்த வேலையை செய்வதற்கு நீங்கள் முன்னே வர வேண்டும். சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை ஆசீர்வதியும், என் மனைவியை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவ்வளவுதான் ஆண்டவரே, ஆமென். மற்றவர்களை பற்றி எதுவும் கவலை இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் கர்த்தர் தான் சொல்லியிருக்காரு. டோன்ட் பி செல்ஃபிஷ். அப்போ சரி, இவங்க ஒத்துக்கொண்டார்கள். அதே போல் இந்த 2.5 கோத்திரத்துக்கு மோசே நதிக்கு இப்புறத்திலே சுதந்திரம் கொடுத்தான். மீதமுள்ள ஜனங்களுக்கு முன்பாக இவர்கள் போகிறார்கள். போய் தேசத்திலே யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் யோசுவா பிடித்தான், பிரித்து கொடுத்தான். இப்போ யோசுவா இந்த ஜனங்கள்கிட்ட சொல்கிறான் பாருங்க, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின் படியேயும் நியாயப்பிரமாணத்தின் படியேயும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாயிருங்கள் என்று சொன்னான். Serve God with all your heart and with all your mind. உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு நீ அவரை சேவிக்க வேண்டும். முழு இருதயம், முழு ஆத்மா. அறகுறை இருதயத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் எப்படி சேவிக்கிறோம் அவரை? How do we serve him? முழு மனதோடு சேவிக்கிறோமா? அதற்கு பலன் உங்களுக்கு உண்டு. அவர் உங்களை நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்வார். 1 ராஜாக்கள் 2:3. தாவீது ராஜாவுக்கு வயசாயிருச்சு. அவர் இப்போ மரணத்தை சந்திக்க போகிறார். அவர் தன்னுடைய மகனாகிய சாலமோனை கூப்பிடுகிறார். சாலமோனுக்கு சொல்லுகிறார், நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும், எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று கூறியிருக்கிறார். அப்பா மகனுக்கு சொல்றான், சாலமோனுக்கு தாவீது சொல்றான், நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உண்மையாய் நடக்கும்போது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற புருஷன் இல்லாமல் போவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரை தேடு. அவருக்கு நீ செய்ய வேண்டியது எல்லாத்தையும் சரியா செய்யி. வாக் பிஃபோர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் மைண்ட். அவருக்கு முன்னால் அப்படி நட. என்ன ஒரு நல்ல தகப்பன். அவன் சொல்றான், முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு அவரோடு கூட நட. 1 ராஜாக்கள் 14:8 பாருங்க. இந்த யெரொபெயாம் என்று ஒரு ராஜா, அவன் யார் என்றால், இந்த சாலமோனுக்கு பின்பாக பாவம் செய்து போனபடியால் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் தேசத்தை 2ஆக பிரித்து விட்டார். ஒன்று இஸ்ரேல், அடுத்தது யூதா. இந்த யூதாவிலே வருகிற ஒரு ராஜா யெரொபெயாம். அவன் கர்த்தருடைய வழியிலே தாவீது நடந்தது போல நடக்க வேண்டும். ஆனால் அவன் அப்படி நடக்கவில்லை. எனவே கர்த்தர் அவனை சந்திப்பதற்கு அகியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அந்த அகியா இவனிடத்திலே சொல்லுகிறார், என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதைப் போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய். யெரொபெயாமுக்கு வார்னிங் கொடுக்கிறாரு. எப்படி முழு இருதயத்தோடு தாவீது என்னை தேடினானோ
நீ அப்படி தேடவில்லை, நீ பொல்லாப்பு செய்தாய். சில நேரத்தில் குடும்பங்களில் அப்பா அம்மா நல்லா கர்த்தரை தேடுறாங்க, நல்லா இருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு வர்ற பிள்ளைங்க குறைஞ்சு வந்து அவர்கள் பொல்லாப்பு செய்ய பழகிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் தான் பெற்றோர் எப்போதும் பிள்ளைகளுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை தேட வேண்டும். நீங்கள் எப்படி செய்யும்போது உங்கள் பிள்ளைகள், சிறு குழந்தைகள் அதை பார்ப்பார்கள். அவர்களும் கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேடுவார்கள். வாழ்க்கை நன்றாக இருக்கும். இல்லை ஐ எம் டூ பிஸி, பாருங்க, நான் ரொம்ப பிஸி பாஸ்டர், எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஆமாம், நீங்கள் கலெக்டரு, உங்களுக்கு வேலை இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு என்னை பின்பற்றி வா, எனக்கு நீ சேவை செய், என்னை உன் இருதயத்தில் வைத்து காத்துக்கொள். இல்லை, அதை விட முக்கியமான வேலை என்ன வேலை? கர்த்தரை தேடுகிற வேலைதான் நம்பர் 1. அதுக்கு பிறகு அடுத்தது, இந்த இருதயம் மரிக்கும்போது ஆவி ஆத்மா வெளியே போய்விடுகிறது. சரீரம் இங்கே தான் இருக்கு, மூளை இங்கே தான் இருக்கு. கஷ்டப்பட்டு படித்த பாட அறிவெல்லாம் இங்கே ரெக்கார்டாகி இருந்த அந்த மூளை இங்கே தான் இருக்கு. அதெல்லாம் மண்ணுக்குள்ளே போகுது.